ஏய் பெஸ்டோ பிரமா நீதிமான் கணக்கு போடுதார். நீதியை தவறி சுத்தமாக சிட்டி கிராமத்தில் கோடிக்கணக்காக கறப்பானா ஒரு கிராமத்தில் அத்தனையும் தப்பு பண்ணி வச்சு தான் ஓடுதான் ஆடுதான் பாடுதான். அங்கே வயக்காடு பூரா அழியுது. நெல் விளையும் பூமி, பயிர் பச்சிகள் விளையிற பூமி, என்னென்ன பூரா காய்கறிகள் விளையிற பூமி அத்தனையும் அழிச்சிட்டு போகிறான். அப்போ இது என்ன நீதிமன்றம் அப்படின்னு கேள்வி கேட்டால் பார்த்தா நீதிமன்றத்தை முடிக்கணும்ல. அதுக்கு தான் இந்த நீதிமன்றம் கோர்ட்டை முடிச்சிட்டாரு. உயிர் வாழ்கிறதுக்கு பூமியில் ஆடு மாடு கோழி பறவைகளுக்கு 100க்கு 100 அதுக்கு 1ஆம் நம்பர். 2ஆம் நம்பருக்கு பூமியில் புழு பூச்சிகளுக்கு சாப்பாடுக்கு அது விவசாயத்துக்கு அது 2ஆம் நம்பர். 3ஆம் நம்பர் தான் மானிட பேய்களுக்கு கழிச்சது. ஆடு மாடு கோழி பறவைகள் புழு பூச்சிகளை கழித்து அது போடுறது பூமியில் விளையிறது திங்கிறது தான் மானிட பேய்களுக்கு. இப்போ என்ன வச்சுருக்கான், மானிட பேய் திரித்து ஓட்டி எல்லாம் தொழிற்சாலைகளை போட்டு மில்லு தொழிற்சாலையை போட்டு தீட்டி நாக்கில் சுளைய இறக்குதான். அப்போ என்ன அர்த்தம், அப்போ இதை பிடிக்கணும்ல. என்ன செய்தான் ஏது செய்தான்னு இதெல்லாம் ஜட்ஜி கோட்டார் வீட்டில் இருக்கீங்களப்பா, இதெல்லாம் பார்க்க வேண்டாமா? இந்த படிப்பு படிக்கலையா? இந்த படிப்பு படிக்கலையா? விவசாயத்தை அழிக்கலாம் படிச்சிருக்கீங்களா? நெல் விளையும் பூமி, பயிர் பச்சிகள் விளையிறது, நவதானியங்கள் விளையிறது, அடுத்தாப்புல காய்கறி விளையிறது, இதுக்கு தான் படிச்சுட்டு உட்காந்து நீங்கள் இந்த சேட்டை பண்ணுறதை நீதியில் உட்காந்து பாக்கியலா அப்படிங்கிற கேள்வி கேட்கார். புரியுதா? என்ன காரணம்? அழிக்கான் பூரா பாரு. விருதுநகர் மாவட்டம் பூரா பயிர் பச்சி விளையிற இடம் பூரா ஃப்ளாட்டு, காய்கறிகள் விளையிறது பூரா ஃப்ளாட்டு, நெல் விளையுது பூரா ஃப்ளாட்டு, வீடு மாளிகை கட்டியிருக்கான் விளையுது பூமியில். இது எவ்வளோ பெரிய தப்பு! குற்றத்தில் குற்றம், குற்றத்துக்கு மேலே குற்றம், குற்றமான குற்றம். அப்போ விவசாயத்தில் கட்டியிருந்தா என்ன செய்வார்? எல்லாம் உங்களுக்கு அந்த நேரத்தில் இங்கே 76 வருஷம் ஆண்டு காலமாக கொடியை தூக்கி பூமியை பாழாக்கிட்டான். நீதிபதி ஜட்ஜி கோட்டார் வீட்டில் இருக்கீங்களப்பா, அந்த நேரம் ஒரு அறிவிப்பு கொடுக்கணுமா வேண்டாமா? இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கணும். விவசாயத்தை அழிக்காத, விவசாயத்தில் பட்டா போடாத, பவரை போடாத, குளத்துக்கு கீழே குளத்துக்கு மேலே எல்லாம் கையில் கணக்கு இருக்குது, எங்கிட்ட இருக்குது, கடவுள் கையில் இருக்குதுன்னு விடணும். விடாமல் விட்டு விளையாடுதான் ஈ மாதிரி கிடக்கான். ஈ மாதிரி. அப்போ ஈ அள்ளணும்லப்பா. எப்படி அள்ளணும்? எப்படி காவல்துறை வச்சு அள்ள முடியுமா? காவல்துறை பூரா ஜனநாயக ஓட்டு போடுறவனுக்கு பூரா வீடுந்தோறும் காவலுக்கு இருக்கான். அவனுக்கு தான் இவன் காவலுக்கு இருக்கான், காவல்துறை அதிகாரி. புரியுதா இல்லையா? வெட்டு குத்து கொலை பண்ணுற எல்லாமே அது எல்லாம் அநியாயப்பட்டு போகிற அவனுக்கு தான் காவலுக்கு இருக்கான். அப்போ நீதிபதி சர்ச்சை கோட்டாருக்கு யார் காவலுக்கு இருப்பா? உங்களுக்கு யாருப்பா காவலுக்கு இருப்பா? காவலுக்கு யார் இருப்பா? முக்கியமான பாயிண்ட்டே வெளியே தள்ளிட்டான் அரசியல்வாதி. இவன் உள்ளே இருந்தானா எல்லாம் நம்மளை துவைச்சிருவான், கொன்றுவான், கரெக்டாக போவான் அப்படின்னு இராணுவ முப்படை வானரப்படைகளை கரெக்டாக வெளியே தள்ளி வச்சுருக்கான். இந்த 76 வருஷம் ஆண்டு காலம் 100 வருஷம் ஆண்டு காலமாகவே இந்த சோழியில் இந்த பேர் நடத்திட்டான். அப்போ இவனை என்ன செய்யணும்? அப்படியே துப்பாக்கி வச்சுக்கிட்டு கொட்டஞ்சி எடுப்பான். புரியுதா? அதே மாதிரி வீடுந்தோறும் விட மாட்டார், செக் பண்ணத்தான் செய்வார். நல்லா புரிஞ்சுக்கோப்பா. கோட்டார் வீட்டில் இருக்கீங்கள, ஒன்று விட மாட்டார். புரியுதா? நான் வண்டி டக்கர் வச்சுருந்தேன், ஜேசிபி வச்சுருந்தேன், பெரிய இயந்திரம் வச்சுருந்தேன், இதை தோண்டி தான் நான் பிழப்பு வச்சேன், வீடு கட்டினேன், மாளிகை கட்டினேன்னு அந்த கேள்வி உள்ளே வந்துச்சுன்னா துவைச்சி போடுவார். அடுத்தாப்பில் 2ஆம் நம்பர் வியாபாரம் பார்த்து தான் நான் சொத்து நிறைய வாங்கியிருக்கேன், நான் மில்லு தொழிற்சாலை போட்டிருக்கேன், ஸ்பின்னிங் மில்லு போட்டிருக்கேன், உடைகள் தயாரிக்கிறதுக்கு நிறைய டார்டாரை நான் போட்டிருக்கேன், எல்லாம் எங்கே அழிச்சு போட்டிருக்கான். புரியுதா? சென்னை மெட்ராஸில் பூரா விவசாயத்தை இடத்த பூரா அப்பார்ட்மெண்ட் போட்டு பூரா பாழாக்கி வச்சுருக்கான். பூரா எல்லாம் யார் விட்ட காரணம்? நீதிமன்ற கோர்ட்டிலேருந்து விட்டு இப்போ முழிச்சுக்கிட்டு இருக்கிய எல்லாம் ஜட்ஜி கோர்ட்டார் பூரா முழிக்கிய கேள்வி கேட்காரு. என்றைக்குனாலும் ஆண்டவன் கேள்வி கேட்பாருன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். இவனுங்களுக்கு தெரியாது. அரசியல் முட்டாப்பே அவன் என்ன நரகளை திண்டு போகிறவனுக்கு என்ன அறிவு இருக்கும்? எந்திரிச்சாலும் எந்த ஊருக்காட்டில் சுற்றணும், எங்கே ஜனநாயக ஓட்டு கேட்கணும், சுற்றிக்கிட்டே அலைதான். இவன் மேலே குற்றத்துக்கு மேலே அரசியல்வாதி எல்லா நீதிமன்றத்திலும் வழக்காடுது. எப்படி ஓட்டு முத்திரை கேட்கான்னு ஒவ்வொரு கோர்ட்டிலையும் ஓட்டி அடிக்க வேண்டாமா? என்னடா ஓட்டு? அத்தனையும் அரசியல்வாதி பூரா வழக்காடுது. நீ வெளியில் ஓட்டு வாங்குவோம், சேரை பிடிச்சி ஆட்டுவ, இங்கே வழக்காடி நாங்கள் பார்க்கணுமாங்கிற கேள்வி நீங்கள் கேட்டீங்கன்னா அது ஜட்ஜி கோட்டார் கடவுள் கொடுத்த கணக்கில் சரி ரைட்டா அப்படின்னு கடவுள் நினைப்பார். எங்கே அவங்களோட சரிசமம் போனால் இது எவ்வளோ பெரிய சிக்கல். பூரா சட்டத்தில் ஓட்டாக இருக்குது, இங்கிட்டு பெட்டிஷன் இப்படியாவா? அதுக்கு தான் முற்றுப்புள்ளி வைக்கார். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கப்பா. கோர்ட்டில் நீதிபதி சர்ச்சி ஆணும் பெண்ணும் கோர்ட்டு கிடையாது, வீட்டில் இருந்து பார்த்துக்கோங்க. கோர்ட்டெல்லாம் முடிச்சிட்டாரு. இப்போ வெளியிலேருந்து கணக்கு எடுப்பார். கணக்கு எடுக்கையில் ஆதார கார்டு, ரேஷன் கார்டு இதை வச்சு தான் எடுப்பார். நீங்கள் வழக்காடுறதில் அங்கே உள்ள நீங்களாட்டு பார்த்துக்கோங்க வச்சுக்கோங்கட்டார். வீடில் பிடிப்பார். ஆதார கார்டு, ரேஷன் கார்டு அவன் தான்
குடிமையை பிடிச்சி வச்சுருக்காருல ஐயா, கடவுள் தான் இது. ஆதார கார்டில் ரேஷன் கார்டு லிங்கு பேங்கு எல்லா கடையும் பிடிச்சி வச்சுருக்காரா, பிதிக்கி எடுத்து போடுவார், சாணி எடுத்து போடுவார், முக்கால்